ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் டேஸ்டி டொமேட்டோ சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு 3 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கு. அடுத்து அது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். அடுத்ததான் 6 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன வரமிளகா. அடுத்ததாக ஒரு 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதோட பச்சை வாசனை போகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இன்னும் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரட்டும். நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆக நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து இந்த அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்களா, ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 1 மினிட் அப்படியே விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சிடலாம். அடுத்து இங்கே பாருங்கள், இன்றைக்கி இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக நம்ம கேரட் தோசை தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கல்லில் கேரட் தோசை ஊற்றியாச்சு. அடுத்து இங்கே பாருங்கள், நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி டொமேட்டோ சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை இன்றைக்கி நான் கேரட் தோசைக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றேன். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் கமெண்ட் பண்ணுங்கள்.